Good morning, champion. This is Professor R. Suren from Government College of Technology. இப்போ வந்து ஒரு சூப்பரான சம் பார்க்க போகிறோம். ஒரு கினமெடிக்ஸ் பார்ட்டிகல் ஒரு பாடியை வந்து ஒரு குறிப்பிட்ட மேலே ஹைட்லேருந்து போடுறாங்க. அது h/2 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ முழுசாக நேரம் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு s = ut ப்ளஸ் ஆஃப் gt ஸ்கொயர். at ஸ்கொயர் வந்து gt ஸ்கொயரை ஏமாச்சுன்னா இது வந்து கிராவிட்டி வழியாக உள்ளதுனால இப்போ எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னால வந்து அப்போ நம்ம ஃபார்ம் வந்து s = ஆஃப் gt ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த எஸ்ன்றது எவ்வளோனா பாதி தூரம், அந்த பாதி தூரம்ன்றது h/2ன்னு வச்சுக்கிறோம். h/2 தூரத்தை கடக்கிறதுக்கு இவ்வளோ ஆஃப் இன்ட்டு ஜி, டி வந்து 2 ஸ்கொயர், அப்போ 2g அப்படின்னு வரும். ஸோ இதை கடக்கிறதுக்கு 2g. இப்போ ஹெச்சோட தூரம் வந்து 4g அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். h/2 அப்படின்னா h = 4g அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் g தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சுங்கன்னா v² = u² ப்ளஸ் 2as. இந்த v² = u² ப்ளஸ் 2as வந்து பார்த்தீங்கன்னா v வெலாசிட்டி வந்து எவ்வளோ அப்படின்றது தெரியணும். வெலாசிட்டி எவ்வளோ தெரியணும். இது இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னா எவ்வளோ வெலாசிட்டியில் கிளம்புனா இப்போ இது 2gs. இந்த எஸ்ன்றது தான் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. எஸ்ன்றது இட் இஸ் நத்திங் பட் h = 2gh வச்சுக்கோம். இது 2gh வச்சா அப்போ v² = 2g. இந்த இங்கே ஒரு 4g இருக்கு, h = 4g அப்படி இருக்கு. அப்போ v = 8√8g √8g அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா v = u ப்ளஸ் gt அப்படின்னா இப்போ டைம் கண்டுபிடிக்கணும்னா t = அப்போ வெலாசிட்டி பை ஆக்சிலரேஷன் போட டைம் கிடைக்கும். இப்போ நமக்கு இது ஆல்ரெடி இது √8gன்னு தெரியும். √8g தெரிஞ்சால் yg போட்டால் gt கேன்சல் ஆகிடும். இது 2√2 அப்போ வந்து 2 × 1.414 போட்டோன்னா இட் இஸ் 2.828 அப்படின்னு தெரியும். அப்போ நமக்கு 2.828 செகண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். A is the option. இப்போ நம்ம என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், இது செகண்ட் ஈக்குவேஷனு, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு, அதுக்கப்புறம் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனையும் பயன்படுத்தி தான் இந்த சம சால்வ் பண்ணுறோம். நமக்கு வந்து தெரியும் v = u + at அப்படின்றது. when a should be replaced by the gravity, அப்போ அது வந்து it is the equation of motion due to gravitation அப்படின்னு அர்த்தம். அப்போ s = ut ப்ளஸ் ஆஃப் at² வந்து a should be replaced by gravity அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். a should be replaced by gravity னா ஆஃப் gt². similarly v² = u² + 2as. அப்போ v² = u² + 2gs. ஸோ இது எல்லாமே வந்து கிராவிட்டி வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 இருந்தால் கண்டிஷன் என்ன வரும்னா இங்கே v = gt வரும். இங்கே வந்து s = ஆஃப் gt² வரும். இங்கே v² = 2gs வரும். ஸோ வந்து இந்த 3 கேஸ் வந்து இந்த பாக்ஸில் போட்டிருக்க 3 கேஸ் வந்து இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0, இவன் இனிஷியல் வெலாசிட்டி 0, இவன்ல இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்செப்டிவாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் சாம்பியன்ஸ்.